Hi friends, welcome to Rainbow Civil Service Academy. March 31st 2021 ஓட current affairs பார்க்குறோம். இந்த current affairs பார்க்கறதன் மூலமாக TNPSC, Bank, SSC, RRB and Police examsக்கான current affairs உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே வீடியோக்குள்ள போவோம். International Ranger Awards. The award has been provided by the International Union for Conservation of Nature and World Commission on Protected Areas to 10 professionals across the globe. The award was instituted in the year 2020. Range officers Mahinder Giri has become the only ranger from Asia to win the prestigious International Ranger Award. He has been awarded for his efforts in curbing human-wildlife conflict in and around Rajaji and his role in the ongoing tiger translocation exercise from Carpet Tiger Reserve to Rajaji Tiger Reserve. So IUCN வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ரேஞ்சர் அவார்ட்ஸ் அப்படிங்கிறத 2020ல் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த அவார்டை வாங்கக்கூடிய முதல் ஏஷியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேந்தர் கிரி அப்படிங்கிறவர். ஸோ இவர் வந்து என்னென்ன ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்டான இடங்களில் அந்த ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்டை சரி பண்ணுறதுக்காகவும் அதே சமயம் டைகர் டிரான்ஸ்லொகேஷன் எக்ஸசைஸ், அதாவது கார்பெட் டைகர் ரிசர்வ்லேருந்து ராஜாஜி டைகர் ரிசர்வ்க்கு டைகர்ஸை டிரான்ஸ்லொகேட் பண்ணுறதுலேயும் முக்கியமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஹார்ட் ஆஃப் ஏஷியா இஸ்தான்புல் ப்ராசஸ். External Affairs Minister S. Jaishankar reached Tajikistan's capital to attend the 9th Heart of Asia Istanbul Process Ministerial Conference on Afghanistan. This conference is a part of the Istanbul Process. The conference was held in Dushanbe. The Heart of Asia Istanbul Process was launched on 2nd November 2011. It is an initiative by Republic of Afghanistan and the Republic of Turkey. இந்த கான்ஃபரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஜனல் செக்யூரிட்டி அண்ட் கோஆப்ரேஷன் ஃபார் அ செக்யூர் அண்ட் ஸ்டேபிள் ஆப்கானிஸ்தானுக்காக தான் வந்து இந்த ஒரு ஹார்ட் ஆஃப் ஏஷியா இஸ்தான்புல் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து 2011ல் ஸ்டார்ட் ஆன ஒன்று. ஸோ இதோடைய 9th மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் வந்து ஆப்கானிஸ்தானில் துஷான்பே அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். DSIR PRISM scheme, an alignment and awareness event for publicity of the Department of Scientific and Industrial Research promoting innovations in individuals, startups and MSMEs, that is DSIR PRISM. PRISM scheme was virtually inaugurated in IIT Delhi. IIT Delhiயில் வந்து DSIR and PRISM scheme வந்துட்டு விர்ச்சுவலாக இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையிலே இருக்குது, ப்ரொமோட்டிங் இன்னோவேஷன்ஸ் இன் இண்டிவிஜுவல்ஸ். அதாவது வந்து யாராவது இன்னோவேட் பண்ணுறாங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் இன்னோவேட் பண்ணாலும் சரி, ஸ்டார்ட் அப்ஸாக இருந்தாலும் சரி, MSMEஸாக இருந்தாலும் அந்த இன்னோவேஷன்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம். DSIR PRISM has been instrumental in providing support to individual innovators enabling inclusive development of India. The grant is given in 2 phases, phase 1 and phase 2. This includes initial innovation stage and the advanced enterprise setup phase. அதாவது வந்து ஒருத்தர் இன்னோவேட் பண்ணுறாரு அப்படின்னா உங்களுக்கு கிராண்ட், அதாவது வந்து மானியங்கள் கொடுப்பாங்க. 2 ஃபேஸாக கொடுக்குறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் இன்னோவேஷன் ஸ்டேஜ் டைமில் கொடுக்குறாங்க. அடுத்து அதை என்டர்பிரைஸாக செட் பண்ண டைமில் வந்துட்டு செகண்ட் ஃபேஸாக கிராண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு DSIR PRISM ஸ்கீம் வந்து IIT டெல்லியில் 2021 மார்ச்சில் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. நிதி ஆயோக் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹெல்த் கேர் செக்டார் ரிப்போர்ட். நிதி ஆயோக் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹெல்த் கேர் செக்டார் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். நிதி ஆயோக் has released a report titled Investment Opportunities in India's Healthcare Sector. As per the report, since 2016, India's healthcare industry has been growing at a compound annual growth rate of around 22%. ஸோ அந்த ரிப்போர்ட் படி 2016லேருந்து இந்தியாவுடைய ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது 22% காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட்டில் வந்துட்டு க்ரோத் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் த ரிப்போர்ட் ஹைலைட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் 7 key segments. அதாவது வந்து அந்த ரிப்போர்ட்டில் ஒரு
7 key segments கொடுக்குறாங்க. அதில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இட்ஸ் ரிகார்டிங் ஹெல்த் கேர் செக்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ், செகண்ட் மெடிக்கல் டூரிசம், அண்ட் தேர்ட் ஒன் மெடிக்கல் டிவைசஸ், அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மாசூட்டிக்கல்ஸ் அண்ட் பயோடெக்னாலஜி, அண்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அண்ட் சிக்ஸ்த் பார்த்தீங்கன்னா ஹோம் ஹெல்த் கேர் as well as டெலிமெடிசின், அண்ட் ஃபைனலி அதர் டெக்னாலஜி ரிலேட்டட் டு ஹெல்த் சர்வீசஸ். ஸோ இது 5 துறைகளில் அதாவது கீ செக்மெண்ட்ஸ் 7 கீ செக்மெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த செக்மெண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் வந்துட்டு இந்தியாவில் இன்னும் பெஸ்ட்டாக வந்து ஹெல்த் கேர் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறதா வந்து நிதி ஆயோக்குடைய முக்கியமான சஜஷனாக இருக்குது. அண்ட் நிதி ஆயோக்கோட சிஇஓ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிதாப் கண்ட். Shirui Kashong Peak. It is one of the tourist attraction located in Ugurul district of Manipur. It is 2,835 meter above sea level. The peak has 2 major attractions: Sirui lilies and the rivers flowing across Ugurul. Sirui dialect, which belongs to the Tibeto-Burman language family. So Sirui Kashong பீக் அப்படிங்கிறது வந்துட்டு மணிப்பூரில் இருக்கக்கூடியது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இப்போ நியூஸில் வந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிருயி காஷியாங் பீக்கை வந்துட்டு செகண்ட் முக்கியமான ஒரு இடமாக பார்க்கப்படுது மணிப்பூரில் டூரிஸ்ட் அட்ராக்ஷனால். ஸோ அது வந்து நியூஸில் வந்திருக்கு ரைட்டுங்களா. ஸோ சிருயி அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்கக்கூடிய பீப்புள் பேசக்கூடியது வந்து திபெத்தோ பர்மன் லாங்குவேஜ் ஃபேமிலியில் வரக்கூடிய ஒரு லாங்குவேஜ். அந்த அவங்களுடைய டைலக்ட் பார்த்தீங்கன்னா தனித்துவமாக இருக்கும். அதனால அது வந்து சிருயி டைலக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. La Pérouse. India will be joining a French naval exercise in the Bay of Bengal in this month. It is the first French naval exercise that Indian Navy will be a part of. The exercise is named as La Pérouse. Japan, Australia and the USA will also participate in the exercise. So La Pérouse அப்படிங்கிறது வந்து French naval exercise. இந்த French naval exerciseல வந்து யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, ஃப்ரான்ஸ், ஜப்பான், ஆஸ்திரேலியா அண்ட் யூஎஸ்ஏ. ஸோ 5 countries வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபஸ்ட்டு டைமாக வந்து இந்தியா வந்து இந்த ஃப்ரெஞ்ச் நேவல் எக்ஸசைஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால இது ரொம்ப முக்கியமானது. அண்ட் நேம் ஆஃப் தி இந்தியா ஃப்ரான்ஸ் பைலேட்ரல் நேவல் எக்ஸசைஸ். அதாவது நேவல் எக்ஸசைஸில் ஃப்ரான்ஸ் இந்தியா மட்டும் செய்யக்கூடிய நேவல் எக்ஸசைஸ் பேர் பார்த்தீங்க அப்படின்னா வருணா. So Varna naval exercise, it was first conducted in 1983. So that's all about today's current affairs. Please subscribe our channel for more current affairs videos. Thank you.